இளநீர் எப்போ வேணால் குடிக்கலாம். ஆனால் உணவுக்கு ஜஸ்ட் முன்னாடி குடிக்க வேண்டாம். இந்த காஃபி டீயை விட இது ரொம்பவே நல்லது. இதை நம்ம நைட்டு கண் முழிச்சிருந்தாலே வந்துட்டு ஹீட் ஆகும் பாடின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க பாடி அவங்க எப்படி பார்த்துக்கலாம், எப்படி கூலாக வச்சுக்கலாம் மேம்? இதில் மெயின் ப்ராப்ளம் வருது பிபிஓ செக்டர் தான். நைட் டைமில் நாங்கள் வேலை பண்ணுறோன்னு ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. ஒரு 6-8 மணிக்கு மேலே சாப்பிட்டோம்னா மிட் நைட் பிரியாணி அப்படிங்கிற ட்ரெண்ட் வந்துட்டு ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு எஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் கேட்க வந்தேன். முன்னெல்லாம் 12 o'clock 1 o'clock, இப்போ இன்னும் அலாம் வச்சு போய் 3 மணிக்கு சாப்பிட்றாங்களா? அது என்ன 3 மணி முகூர்த்த டைமா என்னன்னு தெரியல எனக்கு. மெயினாக அதில் என்ன இருக்குது, ரைஸ் தான். இந்த ரைஸில் நிறைய எண்ணெய் போட்டு மசாலா போட்டு அந்த டேஸ்ட்டை கொண்டு வராங்க. இங்கே எந்த நான்வெஜ் பிரியாணி எடுத்தாலும் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். நிறைய பேருக்கு வந்து இந்த பாடி ஹீட் அதிகமாக இருக்குது. நம்ம வாழ்கிற லைஃப் ஸ்டைல் அப்படி தான் இருக்குது இல்லையா? ஸோ அதனாலேயே நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் மேம்? பேசிக் பார்த்திங்கன்னா பாடி ஹீட் அது டைப் ஆஃப் பாடி டைப்புன்னு சொல்லுவோம். அது சில பேருக்கு அது ஜாஸ்தி இருக்கும். இதை குறைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த காலத்துல எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. அடுத்து மோர் குடிக்கலாம், இளநீர் குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸை நிறைய எடுத்துட்டு மோர்லேயே இப்போ நீர் மோர் எடுத்தா இன்னும் பெட்டர் தயிரை விட. ஏன்னா அது கூலிங் எஃபெக்ட் இருக்கு. அந்த மாதிரி லைம் ஜூஸ் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கலாம். பட் என்ன எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூஸ்வலாக எல்லாரும் சிக்கன்னு சொல்லுவாங்க. பட் எல்லாருக்கும் சிக்கன் சூடு கலப்புன்னு அவசியம் இல்லை. அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கே டைம் ஆகும். அதனால பிகாஸ் ஆஃப் தட் இட் கேன் கிரியேட் ப்ராப்ளம்ஸ். ஸோ அந்த மாதிரி ஹெவி டைஜஸ்டபிள் ஃபுட்ஸ் எது இருந்தாலும் நம்ம குறைச்சிக்கணும். இப்போ பன்னீர் வர்சஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் அண்ட் எக் பார்த்தீங்கன்னா எக் இஸ் ஈஸியர் டு டைஜஸ்ட். எக்லேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆஃப் எக் இஸ் ஈஸியர் டு டைஜஸ்ட் தென் ஹோல் எக். ஸோ இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. ஸோ அதனால அவங்க எது எது டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட் அதுவும் ஒருத்தர் இண்டிவிஜுவலுக்கு மாறும் வேறு. ஓகே. இப்போ சில பேருக்கு ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும், சில பேருக்கு அதே விஷயம். இப்போ ஒரு கியூக்கம்பரே எடுத்துக்கோங்களேன், இது குளிர்ச்சின்னு தான் நம்ம சொல்லுவோம். பட் சிலருக்கு அது டைஜஸ்ட் ஆகாது, அதனால பலவித பிரச்சனை இது எங்களுக்கு சூடு காமிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் பேசிக்லி ஆன் டைஜஷன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ பாடி டைப் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ ஆயுர்வேதா, சித்தா, யுனானி இவங்கெல்லாம் பிரிப்பாங்க. அதுல எந்த உணவு அவங்களுக்கு ஒத்துக்கும், எது ஒத்துக்காது. இப்ப அதை சமம் பண்றதுக்கு ஆம்லா யூஸ் பண்ணலாம், நம்ம பெரிய நெல்லிக்காய், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அண்ட் நெல்லிக்காய் கூட எல்லாரும் அப்படியே பச்சையா கடிச்சு சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அதை விட நம்ம லைட்டா நெல்லிக்காவை வேக வச்சு வித் லிட்டில் சால்ட் அண்ட் மஞ்சப்பொடி இது போட்டு வேக வச்சுட்டு சாப்பிட்டா அது தொண்டையும் கட்டாது, ஒரு ப்ராப்ளமும் வராது. அந்த மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ குளிர்ச்சி விஷயம்னு பார்த்தீங்கன்னா இளநீர். பட் இதே அவங்களுக்கு இந்த மாதிரி ஹீட் ப்ராப்ளம் வின்டர்ல வந்ததுன்னா அது அந்த அளவு கொடுக்க முடியாது. ஏன்னா சில பேருக்கு வீசிங் இருக்கலாம், ஆஸ்துமா இருக்கலாம். அவங்களுக்குலாம் இளநீர் இந்த மாதிரி நவம்பர் டு ஜனவரி அந்த டைம்ல கொடுத்தோம்னா ஜாஸ்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இட்ஸ் வெரி இண்டிவிஜுவலிஸ்டிக். தட் இஸ் தி திங். இப்போ இளநீர் சொன்னீங்க இல்லையா மேம், அது வெறும் வயிற்றுல ஆக்சுவலி குடிக்கலாமா? நிறைய பேர் குடிப்பாங்க, சில பேர் குடிக்க மாட்டாங்க. அது எது பெஸ்ட்? இளநீர் எப்போ வேணால் குடிக்கலாம், வெறும் வயிற்றுலையும் குடிக்கலாம். ஆனால் உணவுக்கு ஜஸ்ட் முன்னாடி குடிக்க வேண்டாம். ஏன்னா அப்போ உணவு எடுக்க முடியாது. ஏன்னா அதில் தண்ணி சத்து தான் மெயின். பொட்டாசியம் சத்து இருக்கு, சில அதர் பெனிஃபிட்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் அதை எனி டைம் ஆஃப் த டே குடிக்கலாம், பட் நாட் ஜஸ்ட் பிஃபோர் அ மீல். அது பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், லஞ்சாக இருக்கட்டும், டின்னராக இருக்கட்டும், அதுக்கு 1/2 மணி முன்னாடி ஒரு பெரிய இளநீரை குடிச்சிட்டு நீங்கள் சாப்பிட உட்காந்தா நிச்சயமாக சாப்பிட முடியாது. பட் அதே சாப்பிடாத திருப்பி பசிக்கும். ஏன்னா நம்ம தேவையான அளவு சாப்பிடல, அது டைஜஷனும் ப்ராப்ளம் வரும். அதனால இன்பிட்வீன் மீல்ஸ், ஏர்லி மார்னிங் சாப்பிடலாம் வெறும் வயிற்றுல. இன்பிட்வீன் மீல்ஸ் 11 o'clock 3 o'clock இந்த காஃபி டீயை விட இது ரொம்பவே நல்லது. அதுவும் நம்ம நாட்டை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சம்மர் தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்ச் டு நவம்பர் இஸ் ஹாட். ஸோ அந்த டைமில் தாராளமாக சாப்பிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே மேம். இப்போ நெல்லிக்காய் வேக வச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நிறைய பேர் அதை அப்படியே ஜூஸாக எடுத்து குடிக்கிறாங்க, ரா நெல்லிக்காய் சாப்பிட்றாங்க. அதனால ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, இல்லை அதுவும் ஓகே தானா?
இல்லை இப்போ ஜூஸுன்னு பண்ணிட்டா வடிகட்டாத குடிச்சா நல்லது. ஏன்னா அதில் இருக்கிற நார் சத்தும் நல்லது தான். ஓகே. பட் வடிகட்டிட்டாங்கன்னா அந்த நார் சத்து போயிடும். அது ஃபர்ஸ்ட்டு. செகண்டில் இது நம்ம சாப்பிட சொல்கிறதுக்கு காரணம் விட்டமின் சி சத்து நிறையா இருக்குது. இதை வந்து நம்ம ஜூஸை பண்ணி வச்சு ரொம்ப நேரம் கழித்து குடித்தோன்னா அதில் விட்டமின் சி சத்து குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன் பச்சையாக எல்லாரும் சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறோன்னா, ஒன்று கடித்து சாப்பிட்டாங்கன்னா அவங்க எனாமல் கெட்டு போகும். அதான் பல்லில் இருக்கிற அந்த எனாமல் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது ஜூஸாக குடித்தாங்கன்னா எல்லாருக்கும் ஒத்துக்குன்னு சொல்ல முடியாது. ரா நெல்லிக்காய் ஜூஸ் தொண்டை கட்டலாம், கோல்டு பிடிக்கலாம். ஸோ யாருக்கு வீசிங் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அவங்க குடிக்க வேண்டாம். ஸோ ஜென்ரலாக சொல்லத்தை நம்ம சொல்கிறோம், கொஞ்சம் வேக வச்சா கொஞ்சம் விட்டமின் சி குறைஞ்சா கூட இது எல்லாருமே சாப்பிட்லாம். அட் ஆல் சீசன் சாப்பிட்லாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே மேம், சூப்பர். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுட் கரெக்டான டைம்க்கு எடுக்கிறது அவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மேம்? ஸோ அது கரெக்டாக எடுத்தாலே பாடி பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நைட் ஷிஃப்ட் ஒர்க் போகிறவங்களாம் இருக்காங்களே, அவங்களால கரெக்ட் டைமுக்கு சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. அவங்க எப்படி அவங்களோட டயட்டை பார்த்துக்கலாம்? இல்லை அவங்க உடம்பு ஆக்சுவலி நைட்டு கண் முழிச்சிருந்தாலே வந்துட்டு ஹீட் ஆகும் பாடின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க பாடி அவங்க எப்படி பார்த்துக்கலாம், எப்படி கூலாக வச்சுக்கலாம் மேம்? பேசிக்கலாக நைட் ஷிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நர்சஸ் டாக்டர்ஸ்லாம் ஒரு வாரம் நைட் ஷிஃப்ட் எடுத்தால் நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் நைட் ஷிஃப்ட் கிடையாது. இதில் மெயின் ப்ராப்ளம் வருது பிபிஓ செக்டர் தான். இவங்க தே ஹாவ் டு ஒர்க், அதாவது ஒரு டிஃப்ரெண்ட் கண்ட்ரியோட டைமுக்கு ஒர்க் பண்ணணும். அது யூரோப்பாக இருக்கலாம், யூஎஸ்ஆ இருக்கலாம், எந்த கண்ட்ரியோ. ஸோ அந்த டைமிங் அவங்க நைட்டில் தான் வேலை பார்ப்பாங்க. ஸோ இது லைஃப் லாங் அவங்களுக்கு அந்த ஜாபை மெயின்டைன் பண்ணுற வரலும் அவங்க அந்த ஷிஃப்டில் இருப்பாங்க. அதுலேயே 2-3 ஷிஃப்ட் இருக்குது. ஒன்று வந்து ஏர்லி நைட்டில் முடியும் அரௌண்ட் 11 o'clock. இன்னொன்று ஆரம்பிக்கிறதே வந்து 5 o'clock ஆரம்பித்து நெக்ஸ்ட் 8 hours. ஸோ அது மாதிரி 5 மணிக்கு தான் முடியும். சிலது ஃபுல் நைட் ஸ்டார்டிங் அட் 10 PM இட் கோஸ் ஆன். ஸோ அந்த மாதிரி கூட அதுலேயே ஷிஃப்ட் இருக்குது. பட் என்ன முக்கியமான கருத்துன்னா, அவங்க நைட் டைமில் நாங்கள் வேலை பண்ணுறோன்னு ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. ஓகே. எவ்ரி ஹவர் ஆஃப் த டே சாப்பிடக்கூடாது, டே ஆர் நைட். இதுதான் இன்னித்து பிரச்சனை. ஓகே. இஃப் வி ஸ்டில் ஸ்டிக் டு த 3 meal, தட் இஸ் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், இட் இஸ் பெட்டர். அண்ட் வந்து டைஜஷனே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 6-8 மணிக்கு மேலே சாப்பிட்டோம்னா கொஞ்சம் டைஜஷன் குறைவாக தான் இருக்கும். இப்போ இவங்க 10 மணி 12 மணி அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. இவங்க பேசிக்காக என்ன பண்ணணும்னா, நம்ம அவங்க வேலையிலேருந்து வந்த அப்புறம் வில் டிஸ்கஸ் த டே. ஸோ அவங்க காலையில் 5-6 மணிக்கோ வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ டெஃபினட்டாக அப்போ தூங்கிடுவாங்க. வேணா ஒரு டம்ளர் பால் வேணும்னா பசிச்சதுன்னா, இல்லை மோர் ஏதோ ஒன்று குடிச்சிட்டு தூங்கிடலாம். ஸோ நெக்ஸ்ட் 6-7 hours தேர் கோயிங் டு ஸ்லீப். ஸோ எழுந்துக்கிறச்சே மணி 12 அடிக்கும். ஸோ எழுந்துட்டு அவங்க ஒரு லைட்டாக ஏதாவது வேணால் பழையது கூட வச்சு அந்த தண்ணி கூட குடிச்சிட்டு எக்ஸசைஸ்க்கு போயிடணும். இல்லைன்னா எக்ஸசைஸ்க்கு டைமே இல்லை. அந்த செக்டரில் தான் பார்த்தீங்கன்னா வர்ச்சையாக அவங்கெல்லாம் வந்து 48 கிலோ இருப்பாங்க. விதின் a year 10 kilos, விதின் 1.5 years 12 kilos, 15 kilos அந்த மாதிரி போட ஆரம்பிச்சுடுவாங்க. ஏன்னா இந்த டைம் டிஃப்ரென்ஸ்னால நைட்டு பூரா சாப்பிட்றாங்க, அது பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அவங்க காலையில் இந்த மாதிரி எக்ஸசைஸும் பண்ணணும். ஸோ 12 மணிக்கு எழுந்தாங்கன்னா ஒரு பழைய சோறு ஏதாவது கொஞ்சமாக தண்ணி மாதிரி குடிச்சிட்டு, இல்லை ஒரு பழம், கொய்யாப்பழம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு, இல்லை பப்பாளி அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அவங்க எக்ஸசைஸ் போயிடணும். இவங்க வந்து வெளியில் நடக்க முடியாது, ஏன்னா வெயில். ஸோ இவங்க மெயினாக ஜிம்முக்கு தான் போகணும், இல்லை வீட்டுக்குள்ளே பண்ணுற ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ், யோகா, சூரிய நமஸ்காரம் அந்த மாதிரி 45 minutes பண்ணிடணும். பண்ணிட்டு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுடலாம். ஸோ தட் வில் பி த ஃபர்ஸ்ட் மீல் ஆஃப் த டே. ஸோ அது வந்து நல்ல காய் வச்சு ப்ரோட்டீன் வச்சு அந்த மாதிரி உணவை சாப்பிட்டுடணும். இது எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி அப்படி சாப்பிடக்கூடாது. ஏன்னா பிரேக்ஃபாஸ்டில் நிச்சயமாக புரத சத்து உள்ள உணவு எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டண்ட் அவங்க எப்படி வந்து அந்த மை பிளேட்டுன்னு சொல்லுவோம், 25% வந்து அவங்களுக்கு ரா வெஜிடபிள், இல்லை 50% வந்து அதே காய் கூட half the plate காய், குவார்ட்டர் வந்து இட்லி தோசை சாப்பிட்லாம், இல்லை ரைஸ் சாப்பிட்லாம், இன்னொரு குவார்ட்டர் வந்து ப்ரோட்டீன் ஃபுட்ஸ். இவங்க நான்வெஜ் எடுக்கிறச்சே இந்த டைமில் தான் எடுக்கணும். ஓகே. இஃப் இட்ஸ் நான்வெஜ் ஆர் எக் ஆர் எனிதிங் இந்த டைமில் தான் அவங்க எடுக்கணும். ஸோ இந்த 1-1:30 சாப்பிட்டுட்டு மோஸ்ட்டாக அவங்க 5 அந்த டைமில் அவங்க வந்து
கிளம்புவாங்க. ஆர் தே மே கோ டு ஒர்க் பை 5. ஸோ இந்த இதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல போல் ஃப்ரூட்ஸ் இல்லை சாலட் சாப்பிட்டுட்டு போயிடணும். ஓகே. ஸோ அதான் அவங்களோட ஸ்நாக் டைம். இதுக்கப்புறம் டின்னர் மாத்திரம் எடுத்துன்னு போனால் போதும். அண்ட் டின்னரும் இதே மாதிரி இருக்கணும். எப்படி மத்தியானம் சாப்பிட்றாங்களோ நான்வெஜ் மாத்திரம் மஸ்ட் பி ரீப்ளேஸ் பை சாம்பார் இல்லை தால் இல்லை லைட் சுண்டல், இந்த சிறுபருப்பு சுண்டல் அந்த மாதிரி. ஓகே. ஸோ அது அவங்க பிஃபோர் 10 சாப்பிட்டுடணும். ஏன்னா 5 o'clock ஒரு 4:30க்கு சாலடோ ஃப்ரூட்டோ சாப்பிட்றாங்க. நைட்டு வந்து தே கேன் ஹாவ் மேக்ஸிமம் at 10. மற்றவங்களாம் 8க்கே முடியும்னு சொல்கிறோம். பட் இவங்க நைட் ஒர்க் பண்ணுறதுனால 10 மணி சொல்கிறோம். இதுக்கப்புறம் காலையில் ஸோ நெக்ஸ்ட் இஸ் another 7 hours. அதில் ஒரு க்ரீன் டீ, ஒரு ரெகுலர் டீ ஆர் காஃபி அவ்வளோதான் குடிக்கணும். மற்ற டைம் ஹாட் வாட்டர் குடித்தா போதும். இவங்க பண்ணுற தப்புனா முழிச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 6 காஃபி இல்லை பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றாங்க. அது வேண்டாம். அது ஒரு பெனிஃபிட்டுக்கும் இல்லை. முழிச்சுக்கணும்னா இவங்க நல்லா தூங்கிட்டாங்கன்னா அந்த 7 hours லார்ஜ்லி முதல் ஒரு வாரம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து இந்த சர்க்கேடியன் ரிதம்க்கு எதிர்க்க வேலை பண்ணுறாங்க. பட் அப்புறம் உடம்பு பழகிடும். ஸோ அந்த ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறதே தூக்கம் வராது. தூக்கம் வர மாதிரி இருக்குன்னா ஹாட் வாட்டர் குடித்தா கூட அந்த தூக்கம் தெளிஞ்சிடும். திருப்பி காஃபி டீ குடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா காஃபி டீயோட வர்றது சர்க்கரை. ஸோ இது வெயிட் போடுறது இந்த செக்ஷனில் தான் ஆகுது. பிட்வீன் 10 and 5 அவங்க எத்தனையோ தடவை காஃபி டீ ஸ்நாக்ஸு அன்லிமிட்டெட் ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இல்லை பிட்ஸா பர்கர் அதெல்லாம் எடுக்கவே கூடாது. ஓகே. ஏன்னா டைஜஷனே கெட்டு போய் வித்தின் 2 years வேலையே விடுற அளவு ஹெல்த் ஆகிடும். ஓகே மேம். ஸோ நெக்ஸ்ட் அதை தான் நான் கேட்க வந்தேன். இப்போ இந்த மிட் நைட் பிரியாணி அப்படிங்கிற ட்ரெண்ட் வந்துட்டு ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு எஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் கேட்க வந்தேன். ஆக்சுவலி அந்த டைமில் சாப்பிட்றதுனால என்னென்ன பாதிப்பு ஏற்படும் உடம்புல மேம்? ஃபஸ்ட்டு டைஜஸ்ட் ஆகாது. டைஜஷன் இஷ்யூ. ஓகே. இப்போது ரீசெண்டாக சொல்கிறாங்க முன்ன எல்லாம் 12 o'clock 1 o'clock. இப்போ இன்னும் அலாம் வச்சு போய் 3 மணிக்கு சாப்பிட்றாங்களா? அது என்ன 3 மணி முகூர்த்த டைமா என்னன்னு தெரியல எனக்கு. பட் அந்த மாதிரி சாப்பிட்றாங்களா? சரி, பிரியாணிங்கிறது நீங்கள் எந்த நான்வெஜ் பிரியாணி எடுத்தாலும் அதில் மீட் போர்ஷன் ரொம்ப கம்மி. நீங்கள் ஒரு பெரிய பிளேட் எடுத்தால் கூட ஒரு 6 பீஸுக்கு மேலே இருக்காது. மெயினாக அதில் என்ன இருக்குது? ரைஸ் தான். அந்த ரைஸில் நிறைய எண்ணெய் போட்டு மசாலா போட்டு அந்த டேஸ்ட்டை கொண்டு வராங்க. ஸோ இதை வந்து டே டைமில் தான் சாப்பிடணும். நைட்டில் சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகாது. ஸோ இது வந்து என்றைக்கோ ஒரு நான் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் ஓகே. பட் ரெகுலராகவே இதை ஹேபிட்டாக வச்சுட்டா டெஃபினட்டாக அந்த மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ், அசிடிட்டி, டைஜஷன் ஆகாத, அதனால தூக்கம் கெட்டு போகிறது, அதனால வெயிட்டு போடுறது, இந்த மாதிரி பல விஷயம் வருது. ஏன்னா பிரியாணி கொடுக்கறது இத்தினூண்டு ஒரு தயிர் பச்சடி கிட்ட, அதில் வெஜிடபிளே கணக்கே போட முடியாது. நம்ம இப்போ சொன்னோம் பிளேட்டே வந்து பாதி பிளேட் காய் இருக்கணும் அப்படின்ட்டு. அது பிரியாணியோட யாருமே சாப்பிட போகிறதில்ல. ஸோ அதனால அது மட்டனோ சிக்கனோ எந்த பிரியாணி, ஈவன் வெஜிடபிள் பிரியாணி, அதில் இருக்கிற பீசஸ் ஆஃப் வெஜிடபிள் ஆர் மீட் இஸ் ரொம்ப கம்மி. மெயினாக அதில் இருக்கிறது எண்ணெய் அரிசி, அதாவது வெந்த அரிசி. ஸோ அதனால ஜாகிரதையாக இருக்கணும். இப்போது க்ரீன் டீ நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ க்ரீன் டீ வந்து ஆக்சுவலி நிஜமாலே வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமா? சரி, அது எப்படி கணக்கு போடுறாங்கன்னா, ஒரு நார்மல் டீ நம்ம 100 ml எடுக்கிறோம் அப்படின்னா அதில் 50 ml இஸ் மில்க் ப்ளஸ் சுகர் எவ்வளோ போடுறோம்? ஒரு டீஸ்பூன் சுகர் 20 calories. ஸோ 2 டீஸ்பூன் போட்டால் 40 calories. யூஸ்வலாக ஒரு டீஸ்பூன் 100 mlக்கு. அப்போது அந்த மில்க் போர்ஷன் 100 ml 60 calories, 67. So 67 plus 20, 87 calories is 1 tea. ஸோ இந்த டீக்கு பதில் நம்ம க்ரீன் டீ எடுத்தால் 0 calorie. ஸோ 87 into 3 டீ காஃபி வெரி சிமிலர் அமௌண்ட் ஆஃப் கேலரிஸ். சுகர் தான் மெயின் கேலரி அதில், ஆஃப்கோர்ஸ் லிட்டில் பால்லேருந்து. ஸோ இந்த மாதிரி நம்ம 3 தடவை 87 குறைச்சோன்னா உங்களுக்கு so much of calories is less, which becomes 0. அப்படி தான் அவங்க கணக்கு போடுறாங்க. ஓகே. ஸோ நிறைய பேர் இன்னும் காமனாக ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன். அதனாலேயும் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வருது இல்லையா? ஸோ அதை க்யூர் பண்ணுறதுக்கு ஹோம் ரெமடிஸ் ஏதாச்சும் இருக்கா மேம்? சரி, கான்ஸ்டிபேஷனுக்கு சிம்பிளாக முதல்ல ஆரம்பிச்சதுன்னா நம்ம வீட்டில் வெந்தயத்தை ஊற வச்சு, ஆனால் சண்டேஸ் தான் பண்ணோம். ஏன்னா 2-3 times போகும்.
அது இட் வில் டேக் அவுட் எல்லாம் உள்ளே இருக்கிறத எல்லாத்தையுமே வெளியில் கொண்டு வந்துடும். ஸோ ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சுட்டு நைட்டு அப்படியே அதை வந்து சாப்பிட்றது. கடிச்சும் சாப்பிடலாம், இல்லை முழுங்கினாலும் ஓகே. இது வந்து வெளில வந்துடும். த ஹோல் திங் வில் கம் அவுட். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா காய் பழம் டெஃபினட்டாக சாப்பிடணும். ஏன்னா இதில் தான் ஃபைபர் இருக்கு. இப்போ மீட், சிக்கன், ஃபிஷ் இதெல்லாம் 0 ஃபைபர். ஸோ இதெல்லாம் வந்து வில் நாட் ஹெல்ப் கான்ஸ்டிபேஷனை சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஹெல்ப் பண்ணுறது வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இப்போ ஒரு கீரை எடுத்திங்கன்னா நிச்சயமாக போகும். வாழைத்தண்டு, வாழைப்பூ இதெல்லாம் வெரி குட் ஃபைபர். ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம், பப்பாயா இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல். வாழைப்பழம் ஒன்றே எடுத்தால் ஃபைன். என்ன பீப்புள் பண்ணிடுறாங்கன்னா 2-3 எடுத்துடுறாங்க. அதில் பெக்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து 1 எடுத்தால் ரிலீஃப் கொடுக்கும், 3 எடுத்தால் கான்ஸ்டிபேட் ஆகிடும். பனானா சாப்பிட்டாலே ஆகும். ஆமாம், அதனால 1 தான் எடுக்கணும். அது ஏலக்கி சைஸாக இருந்தாலும் சரி, எந்த சைஸால இருந்தாலும் 1 தான் எடுக்கணும். இவங்க நிறைய எடுத்தால் இது ப்ராப்ளம். பிகாஸ் அது ஆக்சுவலாக மலச்சிக்கலை கொண்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு வாட்டர் குடிக்கணும். இது ரொம்ப முக்கியம். யார் வீட்டிலே இருக்காங்க இல்லை ஏசி என்வாயன்மெண்ட்டில் இருக்காங்க, அரௌண்ட் 2 லிட்டர்ஸ் போகும். இதே வெளியில் இருக்காங்க, ஃபுட்பால் விளையாடுறாங்க இல்லை ரோடு போடுறாங்க அண்ட் மே மாதம், இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 லிட்டர்ஸ் வேணும். 4 to 4.5 லிட்டர்ஸ் கூட தேவைப்படுது. பட் ஏசிலே உட்காந்து நாங்கள் 4 லிட்டர் குடித்தா சென்னையில் தண்ணி இல்லைங்க, அதனால் பார்த்து குடிங்க. அதனால் பிகாஸ் இட் கேன் லீட் டு லாட் ஆஃப் அதர் ப்ராப்ளம்ஸ். ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த இத்தனை ஒரு நிமிஷத்துக்குள்ளே இவ்வளோ வேலை முடிக்கணும், டாக்கெட்ஸ் முடிக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. அதனாலேயே தண்ணி குடிக்கிறது இல்லை. அதனால தான் அவங்களுக்கு கிட்னி ஸ்டோன் வருது. பிகாஸ் அது கான்சென்ட்ரேட், இப்போ கெமிஸ்ட்ரி லேப்ல பண்ணியிருப்பீங்கல்ல, ஒரு கான்சென்ட்ரேட்டட் லிக்விட் பண்ணி கிறிஸ்டல்ஸ் பண்ணுவோம். காப்பர் சல்ஃபேட்னு பண்ணுவோம், ஈவன் சோடியம் குளோரைடு இதெல்லாம் பண்ணுவோம். அந்த கிறிஸ்டல் ஃபார்மேஷன் கிட்னியில் ஆயிடுது. ஏன்னா கான்சென்ட்ரேட் ஆகி யூரின், அந்த யூரியா கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆயிடுது. இல்லை கால்சியம் கார்பனேட், கால்சியம் ஆக்சலேட் இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆயிடுது. ஸோ த மோர் வாட்டர் தே ட்ரிங்க் பெட்டர். பட் மோருங்கிறதுக்கு எக்கச்சக்கமாக குடிக்க வேண்டாம். 2 லிட்டர்ஸ் இஸ் குட் இனஃப். ஓகே. ஆக்சுவலி எக்ஸசிவாக தண்ணி குடித்தாலுமே கூட இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு, நிறைய தண்ணி குடிச்சே சில பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்லாம் சொன்னோம் இல்லையா மேம், அது எதனால நடக்குது மேம்? தண்ணி நிறைய குடிக்க நம்ம இளநீர் சொன்ன மாதிரி தான் வயிறு ரொம்பிட்டு சாப்பிட மாட்டோம். ஓகே. அண்ட் சாப்பிடலன்னா என்ன ஆகும்னா we'll get into deficiencies. ஒரு சிம்பிள் அயர்ன் டெஃபிஷியன்சின்னா ஹீமோக்ளோபின்ல அயர்ன், ஹீம் இஸ் அயர்ன், குளோபின் இஸ் புரோட்டீன். புரோட்டீன் அண்ட் அயர்ன் டெஃபிஷியன்சி வந்துடுதுன்னா ஹீமோக்ளோபின் குறைஞ்சிடும். அப்போ உடம்பு ஃபுல்லாக போகிற ஆக்சிஜனே குறைவாயிடும். இட் கேரிஸ் எவ்ரி திங் இன்க்ளூடிங் ஆக்சிஜன். ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தண்ணி தேவையான அளவு அண்ட் இன் பிட்வீன் மீல்ஸ். நீங்கள் சாப்பிட்றச்சே 1 டம்ளர் குடிச்சா போகிறோம், அப்போவே ஒரு 4 டம்ளர் குடித்தா அந்த டைஜஸ்டிவ் ஜூஸஸே நம்ம வந்து டைல்யூட் பண்ணுறோம். ஓகே. அதனால we have to be careful. ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றத பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லையா மேம்? ஸோ ஃப்ரூட்ஸில் ஃபைபர் நிறைய இருக்குது, ஸோ கான்ஸ்டிபேஷன் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு நைட் டைம் ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாது, இல்லை ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இது உண்மைதானா இல்லை இது ஒரு மிஸ்கன்செப்ஷனா மேம்? மித்துன்னு தான் சொல்லலாம். எல்லாருக்குமே எல்லா ஃப்ரூட்டும் சாப்பிட்டா சளி பிடிக்காது. பட் யாருக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கு நோட் பண்ணணும். இஸ் இட் ரிலேட்டட் டு அ ஃப்ரூட், இல்லை உணவுக்கே ரிலேட்டடா, இல்லை வெதருக்கு ரிலேட்டடா, இல்லை டஸ்ட்டுக்கு ரிலேட்டடா, இல்லை சென்ட். நிறைய பெர்ஃப்யூம் கூட வீசிங் வரும். இப்போ வந்து கொசு மருந்து போடுறோம், இல்லை சென்ட் போட்டுக்கிறோம், அந்த சென்ட் கூட வீசிங்கை கிக் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதனால எதுன்னு அவங்க ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கணும். அப்புறம்தான் ஒரு ஃபுட் டைரி மெயின்டைன் பண்ணாங்கன்னா ஒரு தடையும் அந்த உணவு, ஒரு பைனாப்பிள் சாப்பிட்டாங்க இல்லை பப்பாயா சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு கோல்டு வந்தது, வீசிங்கில் கொண்டு போய் விட்டுதுன்னா தென் யூ நீட் டு வரி. இல்லைன்னா அந்த வந்து கோல்டு வந்து மோர் சாப்பிட்டா வரும், ஃப்ரூட் சாப்பிட்டா வரும், இல்லை இளநீர் சாப்பிட்டா வரும், இதெல்லாம் ஒன்றும் கான்செப்டே கிடையாது. ஃப்ரூட் அகெயின் எப்போ வேணால் சாப்பிட்லாம். இப்போ நேச்சுரோபேத்ஸ் என்ன நம்புறாங்கன்னா ஃப்ரூட்டை தனியாக சாப்பிடணும், நீங்கள் ஃப்ரூட்டை சாப்பிட்டு உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு அதில் ஒரு ரிசர்ச் வந்துட்டுருக்கு. ஏன்னா அது ரொம்ப ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட், ரா ஃபுட், அதனால அது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். இதே நீங்கள் பக்கத்தில் பிரியாணி வச்சுட்டு ஃப்ரூட் சாப்பிட்டிங்கன்னா
அது பிரியாணி டைஜஸ்ட் ஆக டைம் ஆகும். இது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ இட் கெட்ஸ் காட்டுங்கிற மாதிரி அவங்களோட கான்செப்ட். அதில் நம்புறவங்க டெஃபினட்டாக பிட்வீன் மீல்ஸ் இல்லை ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு உணவு சாப்பிட்லாம். ஓகே. பட் ஃப்ரூட்ஸ் எனி டைம் நாட் அ ப்ராப்ளம். ஓகே. இப்போ ஃப்ரூட்ஸ்லேயே கிரேப்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா சீட்லெஸ் கிரேப்ஸ் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அது ஹெல்த்தியா இல்லை சீட் இருக்க கிரேப்ஸ் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? இப்போ கிரேப்ஸுன்னு வந்தாலே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்துடுச்சு பிகாஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் இன்செக்டிசைட்ஸ். இப்போ கிரேப்ஸில் இனிமேல் ஸ்ப்ரே பண்ணுறதில்ல அப்படின்னாங்க. ஐயோ ரொம்ப சந்தோஷம். இப்போ இனிமேல் ஸ்ப்ரே பண்ணல இல்லைங்க, டிப் பண்ணி எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த லெவலுக்கு அது போச்சுன்னா நம்ம நிறைய வாட்டர் போட்டு அதை வாஷ் பண்ணி கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு இதெல்லாம் பண்ணி வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். பட் பிட்வீன் சீட்லெஸ் அண்ட் சீட்ஸ் என்னன்னா சீடு இருக்கிறது கொஞ்சம் புளிக்கும், சீடு இல்லாதது இன்னும் கொஞ்சம் திதிக்கும் கரெக்ட் சீசன்ல வாங்கினா. பட் யாருமே கிரேப் சீடை சாப்பிட போறது இல்லை. ஸோ அதனால நார் சத்து ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ எது வேணா சாப்பிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. ஸோ இதில் சத்து இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9498794987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.